ஸோ ஹை guys, வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஹவர் நான் ரொம்ப நாளாக ஒரு வீடியோஸ் எதுவும் போடல, ஏன்னா புது அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது, ரைட்? ஸோ இனிமேலேருந்து எதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ ஹவர் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி அப்டேட்டை பற்றி தான். ஸோ நம்ம பல ஒரு 2-3 மாதமாக வெயிட் பண்ணியிருந்தோம். 26 ஜூலை அப்படின்னு இன்னைக்கு, ஓகே? ஸோ இன்றைக்கி என்னென்னா புது அப்டேட் வர வேண்டியது ஆர்ஆர்பி குரூப் டியை வச்சு, ரைட்? ஸோ இப்போ மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி என்ன விஷயம்னு. ஐஐடி வர்சஸ் 10th, அது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பேசிட்டோம். ஸோ நான் அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படல. ஸோ இன்றைக்கி என்ன கோர்ட் கேஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி நடந்தது தான் நம்மளோட ப்ராங்க் நடந்துருச்சு. ஸோ ப்ராங்க் என்னென்னா, நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு 26 ஜூலை தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன், 2 மாதத்துக்கு முன்னாடி, ரைட்? இன்றைக்கி தேதி 26 ஜூலை தான், ரைட்? ஆனால் இன்றைக்கி கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி கோர்ட் கிடையாதான். பிகாஸ் இது 4th சாட்டர்டேயா. ஸோ இந்த மந்தோட 4th சாட்டர்டேனால உங்களுக்கு இந்த தடவை கோர்ட் க்ளோஸ்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு கிடைக்காது. திருப்பி எக்ஸாம் டேட்டை போஸ்ட்பான் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம் டேட் போஸ்ட்பான் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் போஸ்ட்பான் டேட் நம்மளுக்கு மண்டே தந்திருக்கேன், மீன்ஸ் 28, ஓகே? ஸோ நம்மளுக்கு இது மாதிரி தள்ளி இப்போ 28க்கு நான் சொன்னேன், முதல்ல சினாரியோ சொல்லியிருந்தேன். ஸோ என்னெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குன்னா, அது மாதிரி அவங்க இப்போ டேட் தள்ளி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல இப்போ ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்குமா நெகட்டிவாக கிடைக்குமான்னு. நானே அந்த குழப்பத்தில் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ எக்ஸாம் நம்ம 26க்கு தெரிஞ்சிடும்னு நினச்சிக்கிருந்தோம். இப்போ திருப்பி போஸ்ட்பான் பண்ணி 28க்கு போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. மேபி அதை தள்ளி இல்லை, நாங்கள் அடுத்த வாரம் சொல்கிறோம் அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி ஒரு பெரிய வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் நான் இதோட தான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த புது அப்டேட்ஸும் இல்லை. நம்மளுக்கு அப்டேட் இனிமேல் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி எப்போ வரும்னா 28 ஜூலைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட், ஓகேயா? ஸோ ஐ கெஸ் உங்கள் வீடியோ புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப நிறைய பேர் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, என்னாச்சுன்னு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதனால தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே ஒரு வீடியோவில் முடிச்சிட்டேன். ஸோ என்னென்னா, நம்மளுக்கு இப்போ புது அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. 28 தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரிய வரும். ஐ கெஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரயில்வேட் புது வேக்கன்சிஸ் ஃபார் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கு. நான் அதை பற்றி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு, மீன்ஸ் நாளைக்குள்ளே கிடச்சிடும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு, நாளைக்குள்ளே போட்டுருவேன். ஸோ அதை மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டியாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஆர்ஆர்பி குரூப் டியில் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியராக இருக்கும், ஓகே? ஸோ நீங்கள் பை சான்ஸ் ஆர்ஆர்பி அப்ரெண்டிஸ் பற்றி தெரியாதுன்னா என்கிட்ட பழைய வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே நான் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் பற்றி மேக்ஸிமம் எல்லாமே நான் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அது மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும், ஓகே? மீன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ வரைக்கும் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்போனா 28 ஜூலை. ஸோ நான் கிளியர் ஆகிக்க ஆசைப்பட்றேன். 28 ஜூலை தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஸோ எப்போ ஜட்ஜ்மெண்ட் தெரியுதோ அதே நாள் சாயந்தரம் நான் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன வீடியோவை எடுத்து வந்துடுவேன், ஓகே? ஸோ ஐ கெஸ் உங்கள் வீடியோ புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.